இந்த சமாரிய ஸ்திரீயை இயேசு தேடி வந்தது தான் இந்த சரித்திரத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு அங்கம் வகித்ததான ஒரு நிகழ்வுன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா விபச்சாரியா இருக்கிறா, யாருக்குமே தெரியாத ஒரு வேலையில். ஏன்னா அவர் நார்மலான டைம்ல இந்த ஸ்திரீ நடந்து வந்தானா ஊர்ல இருக்கவங்க எல்லாருமே அவளை சபிப்பாங்க. உன்னாலதான் என் குடும்பம் கெட்டுச்சு, உன்னாலதான் என் கணவர் ஒழுங்கின்மையா போயிட்டாருன்னு சொல்லி எல்லாரும் அவளை சபிப்பாங்க. இதெல்லாம் நன்றாக தெரிஞ்ச அந்த ஸ்திரீ யாருமே அறியாத வேலையில, யாருக்குமே தெரியாத ஒரு வேலையில ரகசியமா நான் போய் தண்ணி எடுத்துக்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிணற்றருகே அவங்க போறாங்க. ஆனா இயேசு கிறிஸ்துவுடைய மிகப்பெரிய தன்மை என்ன தெரியுமா? அவ எப்ப வருவா என்பது ஆண்டவருக்கு நன்றா தெரியும். அந்த இடத்துல அவளுக்காக காத்துட்டு இருந்தார். ஹல்லேலூயா. பேதுரு நைட்டு முழுதும் கஷ்டப்படுறான். எதுக்குன்னா ஒரு மீனுக்காக, ஒரே ஒரு மீனுக்காக. கிடைக்கவே இல்லை. அவன் கரைக்கு வரும்பொழுது ஆண்டவர் அவனுக்காக காத்து கொண்டிருந்தார். ஹல்லேலூயா. நான் சொல்லுவேன், நம்ம ஒவ்வொருவருக்காகவும் நம்ம திரும்ப வரமாட்டோமான்னு சொல்லி ஆண்டவர் காத்து கொண்டிருக்கிற எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அந்த பாடல் அடிகள் இப்படியாக சொல்லுகிறது, என்னை தேடி தேவன் மீட்டார். நான் தேடி போல அவரை. நான் தேடி போனேன்னா நான் சொல்லலாம், மேன்மை பாராட்டுறதுக்கு நிறைய காரியங்கள் இருக்கு. நான் தாங்க தேடி போன இயேசுவை. இல்லை இல்லை, அவர் தான் என்ன தேடி வந்தார். ஹல்லேலூயா. யோவான் 15:16 இப்படியாக சொல்லுகிறது, நீங்க என்ன தேர்ந்தெடுக்கல. யூ டிட்ன்ட் சூஸ் மீ, யூ நெவர் சூஸ் மீ. நீங்க என்ன தேர்ந்தெடுக்கல. ஆனா யார் நம்மை தேர்ந்தெடுத்துக்கிறார்னா ஆண்டவர் நம்மை தேர்ந்தெடுத்துக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க?